ஹலோ விவர்ஸ். முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் திடீர் மரணம், கண்ணீரில் குடும்பம், அரசு நிகழ்ச்சிகள் திடீர் ரத்து. திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுள் ஒருவர் கு.க. செல்வம் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்றார். இதையடுத்து மாவட்ட செயலாளராக இருந்த அன்பழகன் மறைவிற்கு பிறகு அந்த பதவி தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் அது கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த அவர் திடீரென டெல்லி சென்று அப்போதைய தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் மூலம் ஜே.பி. நட்டாவை சந்தித்தார். அதன் பிறகு திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி வந்தார். அதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன்பின் 2020இல் பாஜகவில் இணைந்தார். அங்கும் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. அவர் கேட்ட பதவியும் கொடுக்க மறுத்ததால் 2022ஆம் ஆண்டு மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார். பின் மீண்டும் தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவரை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கு.க. செல்வம் என் மீது தனிப்பட்ட முறையில் அன்பை செலுத்தி வந்தவர். நான் வெளியூர் செல்லும் போதெல்லாம் பல சமயம் என்னுடன் அவரும் வருவார். சிறிது காலம் தடமாறி சென்றாலும் உடனே மனமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் திமுகவில் இணைந்தார். அவரின் இழப்பு குடும்பத்திற்கும் கழகத்திற்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கும் பேரிழப்பாகும். அவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கு.க. ஸ்டாலின் அவர்களோடு நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தி வந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.